உலகமெங்கிலும் இருக்கும் தமிழர்களுக்கு, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான ஒரே நம்பிக்கை நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டுமே. இன்று தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் எங்கே தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரலாக முதல்வரின் குரல் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்தது தான். 2009 3 மணி நேரம் ஒரு அடையாள உண்ணாவிரத நாடகம். அதை தொடர்ந்து நடைபெற்ற கேள்விகளில் மழை விட்டாலும் தூவானம் விடவில்லை என்று பதில் போன்று இல்லாமல் கண்டிப்பாக 100% தமிழர்களுக்கு எங்கு எந்த தீங்கு ஏற்பட்டாலும் முதல் குரல் முதல்வருடைய குரல் இருக்கும் என்பது கருத்தும் இல்லை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்பு அமைச்சர் அவர்கள் உட்காருங்க பேசுறதுக்கு உட்காருங்க மாண்புமிகு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை ஒட்டி மட்டும் கூறிய வார்த்தைகள் அவை குறிப்பில் இருக்கும். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு அப்பாற்பட்டு பேச அனைத்தும் அவை குறிப்பில் நீக்கப்படுகிறது. உட்காருங்க. ஒரு முடிவு சொல்றேன். உட்காருங்க சொல்லிடுறேன். மாண்புமிகு உறுப்பினருக்கு ஒரு பொதுவான அறிவிப்பை நான் உங்கள் நலன் கருதியும் இது முழுவதுமாக நேரடி தொலைக்காட்சியாக இருப்பதால் யார் அங்கிருந்து பேசாதீங்க, நீங்க பேசாதீங்க. உட்காருங்க நீங்க உட்காருங்க. மாண்பு அவை முன்னவர் உட்கார சொல்லுங்க. பாருங்க அவை முன்னவர் உட்காருங்க. நீங்க உட்காருங்க. இல்ல நீங்க உட்காருங்க. மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது. உங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பொருள் மீது எவ்வளவு வேண்டுமானால் நீங்கள் கருத்துக்களை கூறலாம். அதை ஒட்டி முந்தைய நிகழ்வுகளிலே இதே போன்று முந்தைய அரசாங்கங்கள் அப்படி நடந்திருந்தால் அதை பற்றி குறிப்பிடலாம். அதற்கு நான் அனுமதி தருவேன். வேறு பொருள் குறித்து இங்கே குறிப்பிடப்படுவதையும் அதனால் எழக்கூடிய அந்த பிரச்சனைகளையும் கருத்தில் கொண்டு நீங்கள் பதிலளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு இந்த வரிசையில் அமர்ந்திருக்கிற உறுப்பினர்களுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் கொறடா என்று இருக்கின்றார்கள். ஒரு கொறடா எழுந்து பேசினால் மற்றவர்கள் அமர வேண்டும் என்பது நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒரு விதி. ஒரு கொறடா எழுந்து நிற்கிற போது இங்கே அத்தனை பேர் எழுந்து நிற்கலன்னா அப்புறம் யாருடைய பேச்சு நான் கேட்க முடியும்? அதை நான் இனிமேல் அனுமதிக்க முடியாது. நம்முடைய உட்காருங்க. எல்லாரும் கொறடா எழுந்து நின்றால் மற்றவர்களாம் அமர வேண்டும். அப்போ அவருக்கு ஏற்ற உரிய அந்த மரியாதை அதுக்காக தான் கொறடா என்று வைத்திருப்பதே பேரவைத் தலைவருக்கும் உறுப்பினர் இணக்கமான ஒரு சூழ்நிலையை கொறடா ஏற்படுத்துவார் என்று கருதித்தான் அந்த கொறடா என்ற பதவி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் உங்கள் கொறடா எழுந்து நிற்கிற போது மற்றவர்கள் எழுந்து பேச வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த வேற பொருள் பற்றி பேசுறீங்க இல்லையா? இது குறித்து ஏதாவது இவருங்க இப்போது நடந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் குறித்து மட்டும் பேச அனுமதி, வேறு பொருள் குறித்து அனுமதிக்க முடியாது. அமருங்கள். நீங்க சொல்லுங்க கணேஷ்குமார், நீங்க பேசுறீங்க. உட்காருங்க. வேண்டாம் இல்ல இப்ப வேண்டாம். இப்ப நாளைக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. நான் காலையில் வரும்போது சொன்ன நாளைக்கு எடுத்துக்கொள்ளலாம். உட்காருங்க. நான் சொல்றேன் அது கவன ஈர்ப்பு தீர்மானங்களை எப்படி எடுத்துக்கொண்டு என்பதை பற்றி அறிவிப்பு வெளியிட இருக்கின்ற. உட்காருங்க.